Hello everyone, we are in a place which is specifically used for kidney and urinary tract dilated disorders. So I think in the place is called Aino, located in Chennai. இங்க வந்து நம்ம ஒரு dialysis unit முன்னாடி இருக்கோம். இந்த வீடியோல நம்ம ஒரு experienced nephrologist ஓட we are going to interact and உங்களோட common questions on dialysis, kidney health பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். Come, let's go. Dr. Navina, thank you so much for joining us. And ANU is a wonderful place because we have quite a huge area for renal consultation alone. அப்படின்னா ஒரு பேஷண்ட் ஆகட்டும், ஒரு காமனர், இல்லை ஈவன் ஃபார் டாக்டர்ஸ், நெஃப்ராலஜின்றது ஒரு பார்ட் ஆஃப் கிட்னி ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி டூ ஹாவ் அதர் ஸ்பெஷாலிட்டிஸ் லைக் யூராலஜி இருக்குது, இல்லை ஆண்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, நெஃப்ராலஜிஸ்ட். ஸோ கேன் யூ டெல் மீ த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ நெஃப்ராலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட் அண்ட் அன் ஆண்ட்ராலஜிஸ்ட்? ஸோ இப்போ ANU நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேம், திஸ் இஸ் ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூராலஜி. ஸோ திஸ் இஸ் அ ஹாஸ்பிட்டல் விச் இஸ் டெடிகேட்டட் ஃபார் ரீனல் சயின்சஸ். ஸோ வி டீல் வித் பேஷண்ட்ஸ் ஆர் ஹேவிங் கிட்னி ரிலேட்டட், அதாவது கிட்னியில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து மேனேஜ் பண்ணுற டாக்டர்ஸ் தான் இங்கே மெயினாக இருக்காங்க. பட் யூராலஜிஸ்ட் ஆர் பேசிக்லி சர்ஜன்ஸ். சர்ஜன்ஸ்னால் அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க. ஸோ கிட்னியில் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணுமா, இப்போ ஒரு கிட்னியில் ஒரு கேன்சர் கட்டி இருக்குது, இல்லைனா ஒரு கல் இருக்குது, இல்லை அந்த ட்ரைனேஜில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து டீல் பண்ணுற டாக்டர்ஸ் யூஸ்வலி யூராலஜிஸ்ட் சொல்லுவாங்க. பட் அதே இது கிட்னியோட வேலைப்பாடோட ரிலேட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி செயலிழந்து போயிடுது, இல்லை யூரின் வரது ரொம்ப குறைவாக இருக்குது, கிட்னி வேலை பார்க்காதனால இந்த யூரியா கிராட்டின் கூடுறதுனால வர பிரச்சனைகள், இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற ஃபிசிஷியன்ஸ், அதாவது வந்து மெடிசன்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுக்குற டாக்டர்ஸை வந்து நாங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்னு சொல்கிறோம். அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் இப்போ நம்ம நிறையா வந்து மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ்னால வருது. அக்யூட் கிட்னி இன்ஜுரி இப்போ அதாவது வந்து தற்காலிகமாக கிட்னி வேலைப்பாடு மட்டும் நிற்கிறது. ஸோ கிட்னி பார்த்திங்க அப்படின்னா வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ ஒரு நிற்கிது அப்படின்னா அதுவாகவே வந்து சரியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காசஸ் எல்லாமே நாங்கள் அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம். நீங்கள் ரைட்ஃபுல்லாக சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காசஸ் வந்து பெயின் கில்லர் அப்யூஸ். ஸோ அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கு வேறு சில காசஸ் நிறையா இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த காமன் காஸ் ஃப்ரம் த ரூரல் பேக்ரவுண்ட் வர பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பைட், ஸோ டயரியா, எனி அக்யூட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஒரு ரொம்ப சிவியர்லி இல் பேஷண்ட் ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்காங்க, ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி பேஷண்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாமே வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி வந்து காமனாக வரது உண்டு. பட் த பியூட்டி ஆஃப் இட் இஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து அந்த அக்யூட் ஃபேஸை நம்ம டைட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா the kidney can bounce back to normal. So I can see the beds are very comfortable, and or striking feature is I can see a television attached to every screen. That's good in a way because it genuinely makes the patient feel a lot better. But ana kidney failure nu varumbodhu when you see patients for a dialysis unit romba frequent ah vara vendirukum illaya, is there a beginner in the machine avangalukku enna theriyadhu, so they may get scared. So could you probably take us through this machine and how it works so that avangalukku idu paatha next time bayam illama irukkalam? So basically நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, கிட்னின்றது வந்து இட் இஸ் அ ஃபில்டர், இட் இஸ் அ நேச்சுரல் ஃபில்டர் ஃபில்டரிங் யுவர் பிளட் அண்ட் புஷிங் அவுட் இம்ப்யூரிட்டிஸ். உடம்பு தேவையில்லாதெல்லாம் வந்து வெளியில் அனுப்பிட்டு தேவையானதெல்லாம் உடம்புக்குள்ள வச்சுக்கிறது தான் கிட்னி பண்ணுது. ஸோ கிட்னி வேலை பார்க்காம போகிறப்ப அந்த பிளட்டை ஃபில்டர் பண்ணுற வேலையை தான் வந்து நம்ம மெஷின் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த மெஷின். ஸோ திஸ் இஸ் கால்டு ஹீமோடயாலிசிஸ் மெஷின். இது வந்து ஒரு Fresenius 4008S அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெஷின் பேர். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் கால் த ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஆர் த ஃபில்டர். ஸோ இதில் இருக்க இந்த டியூபிங்ஸ் இதெல்லாம் பார்த்துறீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பேஷண்ட்டில் சும்மா வந்து டெமோக்காக இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து 2 டியூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த டியூப்ஸை வந்து இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த டியூப் வந்து பேஷண்ட்டோட எண்ணில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேஷண்ட் கிட்டேருந்து பிளட் வந்து இந்த டியூப் மூலமாக போய் இந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி பிளட் வந்து திருப்பி பேஷண்ட்டுக்கே போயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ டயாலிசிஸ் மிஷின். ஸோ ஒரு டிட்பிட் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு டயாலிசிஸ் செஷனுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 150 லிட்டர்ஸ் ஆஃப் அல்ட்ரா பியூர் வாட்டர் வேணும். அந்த 150 லிட்டர்ஸ் ஆஃப் அல்ட்ரா பியூர் வாட்டர் தேவைப்படுறதுக்கு ஆல்மோஸ்ட் 1000 லிட்டர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் தேவைப்படுது. ஸோ தட் இஸ் த லெவல் ஆஃப் வாட்டர் பியூரிட்டி விச் வி யூஸ் ஃபார் டயாலிசிஸ் பேஷண்ட். ஸோ ஒவ்வொரு செஷன் அப்பையும் வந்து பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட யூஸ்வலி செஷன் லாஸ்ட் ஃபார் சம்வேர் அரௌண்ட் 4 hours. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டை சொன்னேன் இல்லையா, இந்த பிளட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ரூட் வேணும். ஸோ அதை தான் நாங்கள் டயாலிசிஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேஷண்ட்க்கு வந்து நாங்கள் பெர்மனன்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஏவி ஃபிஸ்டுலா. ஸோ அது வந்து கையில் இருக்கும். ஸோ கையில் வந்து ஒன்று இந்த மாதிரி கீழே இருக்கலாம், இல்லை மேலே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேஷண்ட் எங்கிட்ட கேட்குற சார் எதுவும் மிஷின் வச்சுருவாங்களா? ஒரு மிஷின் ஒன்றும் கிடையாது. ஏவி ஃபிஸ்டுலா இஸ் த பெஸ்ட் ஆக்சஸ் ஃபார் டயாலிசிஸ். இதில் வந்து ஒரு ஆர்டரியும் வெயினையும் மட்டும் கனெக்ட் பண்ணி ஒரு வெயின்லாம் ஸோ தட் வந்து தடிச்சு பெருசாகிடுது. ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி டு பிரிக். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஆக்சஸ் ஃபார் chronic kidney disease, அதாவது end stage renal disease பேஷண்ட்க்கு இதுதான் பெஸ்ட் ஆக்சஸ். பட் என்ன ப்ராப்ளம்னா ஒரு ஏவி ஃபிஸ்டுலா நம்ம பண்ணோம் அப்படின்னா அது மெச்சூர் ஆகி யூஸ் பண்ணுறதுக்கு தகுதி ஆகிறதுக்கே 3 months ஆயிரும்.
பட் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வர ஒரு பேஷண்ட்க்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து நாங்கள் டெம்பரரி ஆக்சஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த டியூபிங். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அ டெம்பரரி டயாலிசிஸ் கத்தீட்டர். ஸோ இது என்ன செய்வோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பெரிய வெயின், ஸோ உடம்புல இருக்கிற பெரிய வெயின்லாம் நெக்கில் இருக்குது, இல்லைனா காலில் இந்த பகுதியில் இருக்குது. ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து ரைட் சைட் ஆஃப் த நெக் ஜுகுலர் வெயின் சொல்லுவோம், நாங்கள் அந்த வெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே இந்த டியூப் வந்து இட்ஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர். 10 to 15 மினிட்ஸ் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் உதவியோட வந்து அந்த இடத்துல கத்தீட்டர் பிளேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து பிளட் எடுத்து இந்த மிஷின் மூலயமா அதை சுத்தம் பண்ணி பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டெம்பரரி கத்தீட்டர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் ஃபார் பேஷண்ட்ஸ் ஹூ டோன்ட் ஹவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ், இஃப் தேர் நாட் அ கேண்டிடேட் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் வந்து இப்போ இருக்கிற டயாலிசிஸ் வச்சு நம்ம நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும். See, 10 years back or 15 years back or even 20 years back, the quality of dialysis was not so good. But nowadays, with the improvement in technology, miniaturization and all those things, the outcomes even on dialysis is very good. So now we have something called as a hemodiafiltration. So so that is a hemodiafiltration machine. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மிஷின் வந்து அந்த மிஷினோட குவைட் பிகர். இதில் 2 பம்ப் இதெல்லாம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து லாங் டேர்ம் ஹீமோடயாலிசிஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹீமோடயாஃபில்ட்ரேஷன் இஸ் டெஃபினெட்லி ரெக்கமெண்டட். ஹீமோடயாஃபில்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அல்ட்ரா பியூர் வாட்டர். ஸோ வாட்டர் குவாலிட்டி வந்து நார்மல் டயாலிசிஸ் மிஷினோட இதுக்கு தேவையான வாட்டர் குவாலிட்டி வந்து இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கணும். ஸோ ஏனு டயாலிசிஸில் வந்து வி ஹேவ் அ டபுள் ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். ஸோ அதனால் த வாட்டர் குவாலிட்டி விச் வி ஆர் ஏபிள் டு கிவ் இஸ் வெரி வெரி குட். அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அபவுட் ஏனு டயாலிசிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை நான் ஃபில்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஃபில்டர் வந்து வி டோன்ட் ரீயூஸ் அட் ஏனு. எல்லா டயாலிசிஸ்க்குமே வந்து சிங்கிள் யூஸ் தான். அந்த ஃபில்டர் வந்து ஒரு செஷன் யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வி டிஸ்கார்ட் இட். ஸோ ஃபார் எவ்ரி செஷன் வி யூஸ் அ நியூ ஃபில்டர். ஆஸ் அ நெஃப்ராலஜிஸ்ட் நான் இந்த இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை பார்த்துருக்கேன். இது பண்ணிங்கன்னா இது நடக்கும், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லணும்னா வாட் வில் பி யோர் ஃபைனல் டேக் ஹோம்? ஸோ வெரி வெரி சிம்பிள். ஃபார் த கிட்னிஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ், ஆஸ் மேம் ரைட்லி செட், drinking water adequately, doing adequate exercise, eating healthily, stop smoking, keep your weight in check. Obesity is a very big problem. So, and if you have diabetes or hypertension or you are a high risk individual, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா check your kidneys. Unfortunately blood testo or urine testo பண்ணலை அப்படின்னா early stages of kidney problem நம்மளால் வந்து பிக் பண்ணவே முடியாது. So these are some points which you can take home about the kidneys. Thank you so much, doctor, because it was wonderful and nariya information I'm sure public would have understood now. Nariya information about kidney health and renal health ninga beautifully explain panninga, and even about the dialysis machine. I think from next time no one needs to get scared or a dialysis unit vandana in the machine paathona bayapada vendam. There's only a stopgap solution. Yes, we do have patients who are on dialysis for quite some time, but there is a treatment towards it. So thank you so much once again for your time with us. I hope this video is very helpful and we tried our level best. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வித் an experienced person in this field நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணோம். ஸோ எதர் உங்களோட ஃபேமிலி மெம்பர் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், யாருக்கான கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும், இல்லை யாருக்கான கிட்னி ரிலேட்டட் டிசீசஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களோ, டூ ஷேர் திஸ் வீடியோ வித் தெம். உங்களுக்கு இந்த இஷ்யூ பற்றி இல்லாமல் எனி கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா do put it down in our comment section. திருப்பியும் இன்னொரு செஷனில் we will be really really happy to take up your questions. Next, hoping to see you all in our next video. Very very informative video coming all through the way. See you all soon.